ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிங்கப்பூர்லேருந்து ஒரு நாள் ட்ரிப்பு வெளியில் போகலாம் அப்படின்னா ஒரு ஐலாண்ட் இருக்குது, சூப்பரான ஐலாண்டு. சிங்கப்பூர்லேயே ரொம்ப நாளாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூட தெரியாது. அப்படி ஒரு ஐலாண்ட் இருக்குது. மெரினா பேக்கு அடுத்த ஸ்டாப்பு மெரினா சவுத் பேர் இருக்குல்ல, அங்கேருந்து கரெக்டாக 6.5 கிலோமீட்டரு அந்த தீவு கடலுக்குள்ளே. மெரினா சவுத் பேர்லேருந்து ஃபெரியும் இருக்குது, க்ரூஸும் இருக்குது. நம்ம எதில் வேணாலும் போய்க்கலாம், பட்ஜெட்டை பொறுத்து. $18 இங்கேருந்து போகிறதுக்கு. காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, திருப்பி ரிட்டன் ஈவினிங் 6 o'clock க்ளோஸ். அதுக்கு மேலே யாரும் அந்த தீவில் தங்க முடியாது. எத்தனை பேர் செக்இன் பண்ணி போகிறாங்களோ அத்தனை பேர் வெளியே வந்துடணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே தங்கக்கூடாது. சென்ட் ஜான்சன் ஐலாண்ட், லசரஸ் ஐலாண்ட், ஹுசு ஐலாண்ட், மொத்தம் 3 இருக்குது. ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். செம்ம ஒர்த்தான இடம். இது மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் நீங்கள் சிங்கப்பூர்லேயே பார்த்துருக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு இடம். இந்த ஐலாண்டுக்குள்ளே போயிட்டீங்கனாலே அது வந்து ஏசியா மாதிரியே இருக்காது, யூரோப்புக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இந்த தீவு வந்து லசரஸ் தீவு. ஆக்சுவலாக இந்த தீவை வந்து ஒரு தண்டனை தீவாக தான் வச்சுருந்துருக்காங்க ஃபஸ்ட்டில். சிங்கப்பூர் சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப சிவியராக தொழுநோய், காலரா இது மாதிரி சிவியரான நோயெல்லாம் இருக்குங்கள, அவங்களெல்லாம் வந்து தனிமைப்படுத்தி வைக்கணுங்கிறதுக்காக இந்த தீவில் போய் முதல்ல வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த தீவை வந்து லசரட்டோ அப்படிங்கிற தீவு மாதிரி அந்த மாதிரி பேரில் தான் அது இருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து லசரஸ் தீவாக மாறிடுச்சு. இந்த லசரஸ் தீவு பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்க ரம்மியமாக இருக்கும், அருமையாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அப்படியே தண்ணி வந்து ப்ளூ கலரில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ளீனாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வராது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஏன்னா சிங்கப்பூருக்குள்ள வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃபு. இந்த ஒரு நாள் வந்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாகிடும். எப்போதும் வேலை வேலை வேலைன்னே இருக்குங்க சிங்கப்பூரில். சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபே இருக்காது. இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ இந்த மாதிரி இங்கிட்டலாம் வந்தால் தான் கொஞ்சம் மனசுக்கே ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து 2வது தீவு, ஹுசு தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹுசு தீவுனா வந்து ஒரு ஆமை தீவு. ஆக்சுவலாக அந்த தீவுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. மலாய் பீப்புளும் வந்து சைனா பீப்புளும் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. என்ன கதைன்னா வந்து, கடலில் மாட்டிக்கிட்ட ஒரு மலாய்க்கார ஒரு படகோட்டியும் ஒரு சைனாக்கார படகோட்டியும் வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ஒரு மந்திர சக்தி உள்ள ஒரு ஆமை வந்து தீவாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த தீவில் வந்து ஒரு கோயில் இருக்குது. ஒரு ரிச்சஸ்ட்டு ஒரு சைனா மேன் வந்து இங்கே வந்து கோயிலில் வந்து கட்டியிருக்காராம்மா. இங்கே ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருக்குது, சின்ன குன்று மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேருக்கு வந்து சமாதி இருக்குது. அவங்க யாருன்னா ஒரு இஸ்லாமிய புனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நடந்து போகணுன்னா ஒரு 152 ஸ்டெப்ஸ் இருக்குது, அது வழியே ஏறி தான் போகணுங்க. நம்ம ஊரில் வந்து எக்ஸாம் நம்பரை கோயில் எழுதி வைப்போம்ல, அதே மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த மலை மேலே இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும், அங்கேயே மார்க்கரும் இருக்குது. நீங்கள் எடுத்து பேர் என்ன ஏதாவது எழுதிக்கலாம். அங்கங்கே நிறையா பேர் எழுதிருந்துச்சு. நான் கூட தமிழில் ஒரு பேர் எழுதி வச்சுருக்கேன், ஊர் பேர் எழுதி வச்சுருவோன்னு எழுதி வச்சுருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவு வந்து அப்படியே பயங்கரமாக இருக்கும். எங்கேயோ வேறு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு இருக்கும். எங்கேயுமே ஒரு குப்பை பார்க்க முடியாது, அவ்வளோ நீட்னஸாக, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அருமையாக இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சென்ட் ஜான்சன் ஐலாண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஐலாண்ட், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்லாம் இருக்குது. சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணால் போகலாம், ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்துடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு இருக்கும், துரி என்ட்ரி எங்கே பார்த்தாலும் இருக்கும். மெயின் ரோட்லேயே தான் போயிட்டு திருப்பி மெயின் ரோட்டில் தான் வரணும், உள்ளேலாம் போகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா எப்போ உங்கள் தலையில் விழுகுன்னு சொல்ல முடியாது, துரியன் அப்படி இருக்கும். சரியான ஹைட்டாக இருக்கும், 4 பனைமரம் உயரம் இருக்கும். திடீர்னு பொத்துன்னு அங்கங்கே விழுகும். ஏன்னா துரியன் பார்த்தீங்கன்னா முள்ளுலாம் இருக்கவங்களுக்கு தான் தெரியுமே, அதெல்லாம் விழுந்ததுன்னா அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரோட்லேயே போயிட்டு திருப்பி சைக்கிளே கொண்டாந்து ரோட்லேயே கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நிறையா வீடு இருக்கும் வித்தியாசமாக. அங்கங்கே ஒரு 40-50 குடும்பம் அங்கேயே இருக்குது. அவங்க வந்து வேணாம் அப்படின்ட்டு இங்கேயே இருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பழைய ஆண்டனாலாம் வச்ச டிவியெல்லாம் இருக்கும், பழைய ரேடியோலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் வித்தியாசமாக இருக்கும். அவங்களாம் சிட்டி லைஃப்பை வெறுத்துட்டு இங்கேயே இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், அவங்கள பார்த்தீங்கனாலே தெரியும். லாஸ்ட் ஐலாண்டு பார்த்திங்கன்னா வந்து லசரஸ் ஐலாண்டு.
இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாரின் போன ஃபீல் உங்களுக்கு இருக்கும். சிங்கப்பூர் வந்து ஏசியன் கண்ட்ரி. நீங்கள் யூரோப் கண்ட்ரிக்குள்ள எப்படி போனீங்களோ அது மாதிரி இருக்கும். சொந்தமாக வந்து ரிச்சஸ்ட் பீப்புள் தான் இங்கே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து ஃபரியில் வந்து $18 கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா சொந்தமாக க்ரூஸே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த தண்ணி வந்து வித்தியாசமான தண்ணிங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கரமாக இருக்கும். நார்மலாக தண்ணி அந்த மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். சொந்தமாக அப்படியே மொத்தமாக வந்து க்ரூஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்கும். பெரிய பெரிய மல்டி மில்லியனில் சிங்கப்பூரில் நீங்கள் இருக்கிறீங்க, வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி ஒரு இடமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த 3 ஐலாண்டும் செம மாசாக இருக்கும். சண்டே அன்னைக்கு லீவுனா நீங்கள் இங்கே கிளம்பி வரலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த இடம். நீங்கள் யூரோப்புக்கே போவேன்னா இங்கே வந்தீங்கன்னா யூரோப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். 3 ஐலாண்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். பயங்கரமாக இருக்கும். சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் கட்டாயம் ஒரு தடவை வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி நம்மளுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவாக இருக்கும். எல்லாம் ரெஸ்ட் எடுப்போம்ட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்காமல் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் போங்க. இது மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கிறது 2 இயர் கழித்து தான் எனக்கே தெரியும். 2 வருஷம் கழித்து தான் எனக்கே தெரியும். ஏன்டா இவ்வளோ நாள் வராமல் இருந்தேன்னு சொல்லி அப்படி இருக்கும் அந்த ஐலாண்டு. மிஸ் பண்ணிடாமல் கம்பல்சரி போய் பாருங்கள். தேங்க்ஸ்.